அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அறிவியலிலிருந்து முக்கியமான ஒரு 41 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வினா பாருங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். இரண்டாவது வினா. நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். மூன்றாவது வினா. எடையின் அலகு என்ன? எடையின் அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நியூட்டன். எடையின் அலகு நியூட்டன். நாலாவது வினா. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஐந்தாவது வினா. புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன். ஆறாவது வினா. உலகில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? உலகில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 24. உலகில் 24 நேர மண்டலங்கள் உள்ளன. ஏழாவது வினா. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமோமீட்டர். எட்டாவது வினா. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உருப்பெருக்கி மூலம் போர்க்கப்பலை எரித்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி ஆர்கிமெடிஸ். ஒன்பதாவது வினா. மின்னழுத்தத்தின் வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எது? ஒரு முக்கியமான வினா. மின்னழுத்தத்தின் வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வோல்ட் மீட்டர். பத்தாவது வினா. வேதியியலின் தந்தை யார்? வேதியியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி பாயில். வேதியியலின் தந்தை பாயில். 11வது வினா. நவீன வேதியியலின் தந்தை யார்? நவீன வேதியியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ லவாய்சியர். நவீன வேதியியலின் தந்தை லவாய்சியர். 12வது வினா. தக்காளியில் உள்ள அமிலம் எது? தக்காளியில் உள்ள அமிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். 13வது வினா. 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு கரைந்துள்ளது? 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு கரைந்துள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 35 கிராம். 14வது வினா. சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி வில்லியம் ஆஸ்பிடின். சிமெண்டை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஆஸ்பிடின். 15வது வினா. சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது எது? சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சோடியம் கார்பனேட். சலவை சோடா சோடியம் கார்பனேட். 16வது வினா. சர்வ கரைப்பான் எது? சர்வ கரைப்பான் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி நீர். சர்வ கரைப்பான் நீர். 17வது வினா. இவற்றில் பூஞ்சை கொல்லி எது? இவற்றில் பூஞ்சை கொல்லி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காப்பர் சல்பேட். 18வது வினா பாருங்க. கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எது? கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். கண்ணாடியை அரிக்கும் அமிலம் ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். 19வது வினா. மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வெர்மி கல்ச்சர். மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர். 20வது வினா. காச நோய்க்கு வழங்கப்படும் மாத்திரை எது? ஒரு முக்கியமான வினா இது. காச நோய்க்கு வழங்கப்படும் மாத்திரை எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாட். காச நோய்க்கு வழங்கப்படும் மாத்திரை டாட். 21வது வினா நேர்மின் சுமை கொண்ட துகள் எது? நேர்மின் சுமை கொண்ட துகள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புரோட்டான். நேர்மின் சுமை புரோட்டான். 22வது வினா பக்கானை நோய் உண்டாக காரணமான ஹார்மோன் எது? ஒரு முக்கியமான வினா. பக்கானை நோய் உண்டாக காரணமான ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜிப்ரலின். பக்கான நோய் வந்து ஜிப்ரலின். 23வது வினா இன்சுலினை சுரக்கும் செல் எது? இது ஒரு முக்கியமான வினா தான். இன்சுலினை சுரக்கும் செல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பீட்டா செல். இன்சுலினை சுரக்கும் செல் பீட்டா. 24வது வினா அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவப்பு. அதிக அலைநீளம் சிவப்பு. 25வது வினா பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. 26வது வினா மின்னியல் தலைநகர் எது? மின்னியல் தலைநகர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெங்களூர். மின்னியல் தலைநகர் பெங்களூர். 27வது வினா இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் எது? இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வின்கா ரோசியா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு நித்திய கல்யாணி. இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் வின்கா ரோசியா அல்லது நித்திய கல்யாணி. 28வது வினா கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை. கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எதிர் சவ்வூடு பரவல். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதிர் சவ்வூடு பரவல். 29வது வினா சுற்றுச்சூழல் தினம் என்று. சுற்றுச்சூழல் தினம் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜூன் 5. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. 30வது வினா பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வில்லியம் எஸ்காட். 31வது வினா காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அனிமோஃபிலி. 32வது வினா மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிராஃபைட். 33வது வினா டிஎன்ஏவில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் எவை? டிஎன்ஏவில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் எவை? இது ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ சைட்டோசின் மற்றும் தயமின். 34வது வினா புரதங்களில் பல்வேறு அமினோ அமிலங்கள் எந்த பிணைப்பின் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி பெப்டைடு பிணைப்பு. 35வது வினா பாருங்க வைட்டமின் B6 வேதிப்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வைட்டமின் B6 வேதிப்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி பைரிடாக்சின். வைட்டமின் B6 பைரிடாக்சின். 36வது வினா தோல் பதனிடுதலில் பயன்படும் சேர்மம் எது? தோல் பதனிடுதலில் பயன்படும் சேர்மம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ பார்மால்டிஹைடு. 37வது வினா சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸாக மாற்ற உதவும் நொதி எது? இது ஒரு முக்கியமான வினா. சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸாக மாற்ற உதவும் நொதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி இன்வெர்டேஸ். 38வது வினா முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் என்ன? முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நிக்டேட்டிங் சவ்வு. 39வது வினா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கேப்சியூல். சிறுநீரகம் வந்து கேப்சியூல். 40வது வினா உலகின் மிகப்பெரிய நச்சு பாம்பு எது?
உலகின் மிகப்பெரிய நச்சுப் பாம்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராஜநாகம். கடைசி வினா. அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன? அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹிரிடினேரியா கிரானுலோசா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.